ஆனால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஆசாமி யார்? இந்த மணிகண்டனா? இந்த ஆசாமி இவனா? அப்படி நம்ம யோசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆசாமி மணிகண்டனும் கிடையாது, பழனியும் கிடையாதுடா. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் யார்? லூசிபர் கூட்டம். அப்போ நீ என்ன பண்ணணும்? மணிகண்டன்ட்டையும் போக வேண்டாம், பழனிட்டையும் போக வேண்டாம், சுட்டு விருந்துக்கிட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ என்னவா இருப்பாய்? ஆசீர்வாதமாக இருப்பாய்னு உன்னை அது கண்ட்ரோல் பண்ணும்போது அடங்கு 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 அடங்குன்னு அடங்கி உன்னை உட்கார வைக்கும்போது நீ உட்கார 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 வசனம் உன் ஆவியில், உன் ஆத்மாவில், சரீரத்தில் வேலை செஞ்சு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்போ புரியுதா? தேவனுடைய சித்தம் வசனத்தின் மூலமாக எப்படி வேலை செய்யுது? எடாருவால பொங்கி உன்னை கட்டுப்பாட்டு இல்லாமல் நீ போனா அவன் போயிடுவான் சுடுகாட்டுக்கு. நம்ம எங்கே போனோம்? இடுகாடு மாதிரி இருக்கிற பாளையங்கோட்டைக்கு போயிடணும். போச்சா போச்சா சொன்னனே. அதுதான் நீ இங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே வர 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 அவனுக்கு பின்னாடி இருந்த எல்லா ஆவியும் செயலிழந்து அவன் ஸ்வங்கின்னு போயிடுவான், நம்மளோ ஸ்வங்கின்னு மேலே போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ வசனத்தின்படி நம்மளை கொண்டு வந்துட்டோம், சித்தம் நடக்கும். அல்லேலூயா. நான் எந்த பாடத்தையும் எந்த டீச்சிங் எடுக்கும்போது ஒரு அனுபவத்தை எனக்கு ஆவியானவர் போட்டுருவார். அனுபவத்தோடு தான் நான் பேசுகிறேன். அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சரி, தேவன் நல்லவர். அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நினைவுகளை, யோசனைகளை அவர் பார்க்கிறான்னு பார்த்தோம். மனிதனை தன்னை கட்டுப்படுத்த, தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது. சங்கீதம் 119 சொல்லுது. அதில் 9லேருந்து 99, அப்புறம் 105 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் சுத்தம் பண்ணுறான்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவானா? வசனத்தினால தான் சுத்தம் பண்ணுவான். நம்ம எல்லாம் வாலிபர்கள், கிழவர்கள் கிடையாது. அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? வாலிபர்கள். அல்லேலூயா. அடுத்து, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவனே என்ன சொல்லுது? ஆமென். 99வது வசனம் சொல்லுது. 119:99, உம்முடைய சாட்சிகள் என் என்னவா இருக்கிறதா? தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதிக்கிறவர்களிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி வருகின்ற வெற்றி நிலையானது. என்னது? தேவனுடைய வார்த்தையின்படி வருகிற வெற்றி தோல்வி கிடையாது. வெற்றி வர்ற மாதிரி வந்துட்டு போகிறது கிடையாது. இது நிலையானது. என்னானது? நிலையானது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் உனக்கு தோல்வியை தரையாது. வெற்றியை தந்த பிறகும் நிலைச்சி நிற்கும். சில இடத்துல வெற்றி பெற்றுவான், ஆனால் நிலைச்சி நிற்க மாட்டான். ஆனால் வசனம் உனக்கு என்ன தருதுன்னா நிலையான வெற்றியை தருகிறது. நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அதான் சொல்லுது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை, விசுவாசத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னத்தை தருகிறது? விசுவாசத்தை தருகிறது. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை தருகிறது. அப்போ விசுவாசம் உள்ள மட்டும்தான் ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாதவன் ஒரு பய கூட பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நினைத்து கொள்ளும் என்று சொல்கிற கள்ளம் கூட போயிட்டான். ஆனால் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கல்லழுவு போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற